ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ப்ரீ பிளேட்டடாக சாரி எப்படி நம்ம வேடு பண்ணணும், வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ஹேங்கர் ஃபோல்டிங் saree வந்து எப்படி ட்ராப் பண்ணணும் அதான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டைட்டாக நம்ம வந்து இன்ஸ்கர்ட் வந்து ரொம்ப டைட்டாக கட்டணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து saree வந்து கீழே போகாமல் ஸ்டிஃபாக இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் ஆல்ரெடி ப்ளீ பெட்டிங் பண்ணது, பாக்ஸ் ஃபோல்டிங் இல்லைன்னா ஹேங்கர் ஃபோல்டிங் பண்ண saree வந்து நம்ம வந்து எப்படி ட்ராப் பண்ணணும் அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து இன்ஸ்கர்ட் வந்து நல்லா இழுத்துட்டு டைட் கட்டணும். அப்போதான் வந்து சாரி வந்து கீழே போகாம ஸ்டிஃபாக இருக்கும் ஒரே இடத்துல. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து சாரி நம்ம வேர் பண்ண ஹேங்கர் ஃபோல்டு பண்ண சாரி வந்து நம்ம வந்து முன்னாடியே சப்போஸ் பண்ணி வச்சோம்னா நமக்கு இப்போ திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இது ஜஸ்ட் நம்ம வந்து 2 மினிட்ஸ்ல கட்டிட்டு கிளம்பலாம். அதுக்கு தான் வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீ பிளேட்டிங் சாரி சர்வீஸ் வேணும்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப ரீசனபிளா ப்ரைஸ்ல நான் பண்ணி தரேன். வந்து நம்ம வந்து ப்ரீ பிளேட்டட் சாரி வந்து எப்படி வேர் பண்ணணும்னு அதை பார்க்க போறோம். இங்க வந்து பின் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த பின்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போதான் வந்து நமக்கு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நான் பின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டா. எல்லா பின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. இந்த ஹேங்கருக்கு வந்து ஹோல்ட் பண்றதுக்காக தான் பின்ஸ் போட்டுட்டு அதுதான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து என்னோடது வந்து சென்டர் பிளீட்ஸ். ஓகேவா? இது வந்து சென்டர் பிளீட்ஸ் அண்ட் இது வந்து செஸ்ட் பிளீட்ஸ் அண்ட் இது வந்து பல்லு. ஓகேவா? ஸோ எல்லா பேரும் வந்து நிறைய பேர்ஸ் வந்து ரொம்ப தப்பு பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா இந்த பின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்றாங்க. அவங்களுக்கு போட தெரியல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோல நான் எப்படி நம்ம வந்து ப்ரீ பிளேட்டிங் சாரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பின் இருக்கும்னா அது நம்ம எப்போவே வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. இது ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் எல்லாமே வந்து பிளேட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகும் எப்படி நம்ம வேர் பண்றோம். ஓகேவா? ஸோ பாருங்க, எப்பவுமே வந்து நமக்கு வந்து இங்க வந்து ஒரு பெல்லி பாட்டம் இருக்கு. இது வந்து நம்ம எப்போவே வந்து சாரி வந்து இப்படி சென்டர்ல வச்சிடணும். ஃபர்ஸ்ட் வந்து சாரி இப்படி சென்டர்ல வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம பார்க்கணும் நமக்கு எங்க வரைக்கும் வேணும். ஸோ பாருங்க, இப்போ எனக்கு வந்து ஃப்ளோர்ல டச் ஆன மாதிரி இருக்கு. இது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ளோர்ல டச் ஆனது. அப்போ இந்த ரைட் சைட்ல இருக்க சாரி இருக்கு பாருங்க, அதை அப்படியே சுத்திட்டு வந்துட்டு அப்புறம் வந்து இந்த சாரி வந்து நான் கீழே போட்டேன். அப்படியே இது சுத்திட்டு வந்துட்டு இப்படி இருக்கா? இப்போ இது சுத்திட்டு வந்துடு. ஓகே. எப்பவுமே வந்து இப்போ பாருங்க, இப்போ இது எப்பவுமே வந்து நமக்கு இந்த மாதிரி கரெக்டா இருக்கணும். அப்போதான் நமக்கு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நான் வந்து டக்கின் பண்ற பாருங்க. நான் எப்பவுமே வந்து நம்ம ரைட் தைஸ் ஒர்க்கு நடுவில் கிள்ளி டக்கின் பண்றோம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம டக்கின் பண்ணணும். இப்படி ஃபுல்லாவே டக்கின் பண்ணிட்டு அப்புறம் பின்னாடி இருக்கு பாருங்க, டக்கின் பண்ணிட்டேன். நான் இந்த எட்ஜ் வரைக்கும் டக்கின் பண்ணிட்டேன் பாருங்க. நீட்டா பண்ணிட்டீங்க. இப்போ வந்து இப்போ பாருங்க, என்னோட சென்டர் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்பவுமே வந்து இப்படி இருக்கணும். சென்டர்ல தான் இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க செஸ்ட் பிளேட் இருக்கு பாருங்க. செஸ்ட் பிளேட் வந்து நம்ம வந்து இப்படியே நல்ல பிளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இது விட்டுங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு இப்படியே வந்து சுத்திட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஷோல்டர் மேல போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டுட்டு அப்புறம் வந்து எல்லா பிளேட்ஸ் வந்து நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வந்து பாருங்க, இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு முடிச்சப்புறம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இங்க இருக்க பாருங்க, இது வந்து அப்படியே திருப்பி வந்துட்டு ஓகே, இது வந்துட்டு அப்புறம் வந்து வந்து இப்படி நீட்டா நம்ம கொண்டுட்டு வந்துட்டு அப்போ வந்து இது இப்படி டைட்டா கொடுத்து இழுத்துட்டு அப்புறம் இங்க ஒரு பின் போட்டுக்கலாம்.
ஸோ நான் வந்து இந்த பின் போடுறேன் பாருங்க. ஒரு தடவை 2 3 4 டைம் போட்டுட்டேன். அப்போ தான் நமக்கு நகராமல் இருக்கும். ஓகேவா? பின்னிங். நெக்ஸ்ட் வந்து இப்போ பாருங்க, 1 2 3 ப்ளீட்ஸ் வந்துச்சு. ஓகே, இங்கே ஒரு பின் போட்டுட்டு 3 ப்ளீட்ஸ் வந்துச்சு. இப்போ வந்து சாரி இப்படி எடுத்துட்டு இங்கே இவ்வளோ பின் பாருங்க, எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளீட்ஸ் கிடச்சி, இங்கே வந்து ஒரு ப்ளீட்ஸ் வருது, இன்னொரு வரணும் வராது. இங்கே ஒரு ஸ்பின் செக்யூர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சாரி வந்து எடுத்துட்டு கால் வச்சுருந்தா நம்ம வந்து டக்கிங் பண்ணணும். ஃபிங்கர் மட்டும். அப்போ வந்து நான் இப்போ வந்து டக்கிங் பண்ண போகிறேன். இது பாருங்க, ஃபுல்லாகவே வந்து நமக்கு பார்த்தீங்களா நீட்டாக க்ளீனாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள். ஸோ நான் வந்து இப்போ எந்த பின்னு வந்து 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு இங்கே போகிறப்ப பார்த்தீங்களா, இந்த மாதிரி கேப் விட்டுட்டு போகணும். பார்த்தீங்களா, இப்படி இருக்கும். சைடு தெரியுதா? சைடு தெரிய மாட்டேது. இந்த மாதிரி நமக்கு எப்போவுமே இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் லுக். இதுதான் என்னோட ஃப்ளஃபி ப்ளீட்ஸ். ஓகேவா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு. இதுதான் என்னோட சைட் ப்ளீட்ஸ். பார்த்தீங்களா, இதுதான் என்னோட சைட் ப்ளீட்.